Hello. So long a time since I made a video. ரொம்ப நாள் விட்டு போச்சு வேண்டான்னு நினச்சிருந்தேன். பட் இந்த வாரம் ஒரு படம் பார்க்குற மூடு வேலையும் இல்லை, எழுத்து வேலைகள் எதுவும் இல்லைங்கிறதுனால சினிமா பார்க்க ஆரம்பித்தேன்னா ஒரு 2-3 சினிமா பார்த்தோன்னே பழைய ஆசை வந்துச்சு, வீடியோ போடுவோம் அப்படி, யாரும் பார்த்தாலும் பார்க்கட்டாலும் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிவிடுவோமே அப்படின்ட்டு ஒரு 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 ஆசையில் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஈவன் அந்த மெத்தடாலஜி என்ன பண்ணணுங்கிறத கூட மறந்து போச்சுன்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி என்ன ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஐம் டூயிங் திஸ். பட் எனிவே ஒரு சும்மா இருக்கிற நேரத்தில் இதை செஞ்சு வைப்போமேன்னு ஒரு ஆசை. ரைட்டா? ரைட், கம்மிங் பேக் டு த கான்செப்ட்ஸ். என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 3 படம் இந்த ரீசெண்டாக ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் 3 படம் பார்த்தேன். 3 படமுமே உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய படம்னு சில காரணங்களால் ஆசைப்பட்டேன். மொதல் படம் வந்து இங்கிலீஷ், நியூரம்பர்க் ட்ரையல்ஸ். அந்த நியூரம்பர்க்ங்கிற பேரை கேட்டவுடனே many of you might have understood that it's something about Jews being massacred in Germany during the Second World War. அதே தான் அந்த இன்சிடென்ட் நடக்குது. செகண்ட் வேர்ல்டு வாரில் எல்லா டூலிங்களும் நடக்குது. தென் தி லூஸ் த வார் அண்ட் கடைசியில் அமெரிக்கன்ஸ் வந்து அதில் ஒரு கேஸ் போடுறாங்க நியூரம்பர்கில். அதில் எப்படின்னா, அந்த டியூரிங் தட் பீரியட் மேசக்கர் பீரியடில் ஜெர்மனியில் ஜட்ஜஸாக இருந்த ஒரு 5 பேரை கொண்டாந்து அவங்க மேலே கேஸ் போடுறாங்க. தட் இஸ் வாண்டன்லி தேவர் பார்ட்டி டு த மேசக்கர் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே அக்யூசேஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஜட்ஜ் ஆமாம் எனக்கு தெரியும் அண்ட் தட்ஸ் ரைட், ஸோ ஐ வாஸ் ஆன் தட் சைடுங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லுவார். ஒருத்தர் எனக்கு அது தெரியவே தெரியாது மாதிரி, ஒருத்தர் ஊமையாக உட்காந்துருப்பார். இன்னொருத்தர் துணிச்சலாக சொல்லுவார் எனக்கு தெரியும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஸோ படம் நல்லா தான் போச்சுது. பட் கடைசியில் 5 பேர்த்துக்கும் லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் செகண்டரி திங். பட் ஏன்னா படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறத விட பயப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டால், இது 2025. இன்னொரு 30 இயர்ஸ் கழிச்சு 2055 இந்தியாவில் இதே மாதிரி ஒரு கேஸ் போட்டு, அப்போது இன்றைக்கி ஜட்ஜாக இருக்கிற, இந்த பீரியடில் ஜட்ஜாக இருக்கக்கூடிய பலரை வந்து கோர்ட்டில் உட்கார வச்சு கேள்வி கேட்டால் அவங்க ஹவு வில் தே ஃபேஸ் த கோர்ட் அண்ட் இந்த அக்யூசேஷன் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தேன். ஏன்னா நம்மளுடைய நிறைய பெரிய ஜட்ஜஸ் எல்லாருமே அந்த ப்ரோ இந்துத்துவாவாக இருக்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு கொடுக்குன்னு தலையாட்டிக்கிறாங்க. நம்ம ஈஸி ஆளுகளை கூட நிப்பாட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டு இந்த ஆளுகளெல்லாம் உட்கார வச்சு கேள்வி கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? வில் தே சே தட் எங்களுக்கு தெரிஞ்சு தான் செஞ்சேன்னு சொல்லுவாங்களா, அல்லது ரைட்டாக அதனால தான் செஞ்சேன்னு சொல்லுவாங்களா, இல்லை தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு இந்த படம் பார்க்கும்பொழுது எனக்கு ஃப்யூச்சராக அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தேன். இஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அண்ட் மெனி ஆஃபீஸர்ஸ், இஃப் தே ஒரு 30 இயர்ஸுக்கு பிறகு இஃப் தே ஆர் அக்யூஸ்ட் ஆஃப் பீயிங் கம்ப்ளீட்லி அவுட் அண்ட் அவுட் ஆஃப் த வே கவர்மெண்ட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்கங்கிறத அவங்கள கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு படம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த படம் பார்க்குறத விட எனக்கு வந்து இந்த ஃப்யூச்சரில் இப்படி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு இந்த ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்னு நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் அப்படி இப்படி நடந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ஒன்று வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல பையன், பிடிச்ச பையன். அவனுக்கு ஒரு பையன் பிறந்தான். எப்போது 30, அந்த பையனுக்கு இப்போ வயசு 30+, இந்த ஏர்லி 30ஸ்ல இருக்கான். அப்போ 32 வருஷத்துக்கு முந்தைய அவனுக்கு பையன் பிறந்தப்போ என் பேரை வைக்க போகிறேன்னு சொன்னான். ஹீ இஸ் எ ஹிந்து பாய். தென் ஐ டோல்ட் ஹிம், ஆனால் வைக்காத, ஏன்னா ஃப்யூச்சரில் மைனாரிட்டிஸ் வந்து தே வில் பி ஹேவிங் டஃப் டைம். நீ ஒரு இந்து பையனுக்கு கிறிஸ்தவ பேரை வச்சா அதுக்கு 1000 காரணம் சொல்லிட்டு நோ அதெல்லாம் வேண்டாம், விட்டுருன்னு சொன்னேன். அது ஒன்று. இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, வீடு கட்டிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு டிசைன் கதவுக்கு போட வேண்டியிருந்துச்சு. 2 டிசைன் தான் இருக்குனாங்க. ஒன்று தாமரைப்பூ, ஒன்று வந்து ரவுண்டு. ஐ சூஸ் த ரவுண்ட். அதை விட தாமரை பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. அந்த செதுக்கின வேலை நல்லா தான் இருந்துச்சு. பட் ஐ டென்ட் வாண்ட் டு டூ இட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ, அப்போல்லாம் பிஜேபி வரல. பட் அந்த தாமரை வேண்டான்னு சொன்னேன். அதே மாதிரி ஈவன் அயோத்தியா இஷ்யூவில் இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கிளாஸ்லேயே பேசியிருக்கிறேன். அண்ட் அப்படி தான் நடந்தது. அஃப்கோர்ஸ் அப்போ எனக்கு ஒரு கருத்து இருந்துச்சு. அந்த கருத்து வந்து பின்னால் லேட்டாக சேஞ்ச் ஆச்சு. எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா, ஆனந்த் பட்வர்தன் ஒரு பெரிய இந்தியன் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் இருக்கார். அவர் எடுத்த ஒரு படத்தை பார்த்தேன். காஞ்சா இலையா எழுதிய ஒய் ஐ எம் நாட் எ ஹிந்துங்கிற ஒரு புக்கை வாசித்தேன்.
அப்புறம் இன்னொரு ஏதோ ஒன்று பிளாகில் கூட எழுதிக்கிறேன். அந்த 3 இதையும் பார்த்த பிறகு ஐ சேஞ்ச் மை ஐடியாஸ் அபவுட் த ஸ்டாண்ட் ஆஃப் முஸ்லீம்ஸ் வித் ரிகார்ட் டு அயோத்தியா. அது அந்த ஐடியா நான் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா முதல்ல வந்து முஸ்லீம்ஸ் விட்டு கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கான்செப்டாக இருந்தது. தென் இந்த படங்கள், இந்த டாக்குமெண்ட்ரி, இந்த புக்கெலாம் வாசித்த பிறகு அது தேவையில்லையோ, இது வீணான சண்டை தானோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் இதை பற்றி நான் பையங்க கூட நான் ஹேவ் டிஸ்கஸ்ட். ஸோ இந்த 3 விஷயமே எனக்கு என்ன தோணுன்னா, நான் ஃப்யூச்சரில் ப்ரிடிக்ட் பண்ண நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. பார்க்கலாம் 2055 யாராவது கேஸ் போட்டு இந்த ஆளுகளெல்லாம் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு ஒரு ஆசை நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த படம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கதை தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஹேட் ஐ பீன் அ குட் ரைட்டர் ப்ராப்ளி ஐ வுட் ரிட்டன் அ நாவல் ஆர் ட்ராமா சம்திங் லைக் தட். ஒரு 55 அந்த மாதிரி ஒரு கோர்ட் நடக்கிற மாதிரியும் கேள்வி கேட்குற மாதிரியும் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ எனக்கு அந்த திறமை இல்லையே அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் அதை சொல்லி வைப்போமே அப்படின்ட்டு வைக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் தட் இங்கிலீஷ் மூவி. அடுத்த 3வது படம் வந்து மாரிசன். ஃபாசில் வடிவேலு அப்படின்னோடனே மாமன்னன் ஞாபகம் வந்து சரி படத்தை பார்த்துருவோம் அப்படின்ட்டு போனேன். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் இட் வில் பி அ சீரியஸ் மூவி. ஏன்னா நான் வந்து செகண்ட் கம்மிங் ஆஃப் வடிவேலு வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிற சோகத்தில் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வடிவேலு ஐ ஸ்டில் கன்சிடரிங் ப்ராப்ளி அவருக்கு மேலே யாரையாவது நினைக்கிறேன்னா சிவாஜி கணேசன் மட்டும்தான் நினைப்பேன். ஈவன் நாகேஷ் கூட என்னை பொறுத்தவரையில் நான் வடிவேலுக்கு ஒரு படி கீழே தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாடி ஜெஸ்டர்ஸ் அண்ட் வேறு ஒன்றும் இல்லை, அவருடைய சோ கால்டு என்ன சொல்கிறது வசனங்கள்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப சாதாரணமாக வந்துருச்சு. அட வடை போச்சேங்கிறது வந்து யாராவது இல்லை லைஃப்பில் சொல்லாமல் இருந்திருப்போமா, ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. நானும் ரவுடி தான், அந்த மாதிரி எத்தனை குட்டி குட்டி ஒரு ஒரு வசனம் தான் இருக்கும். இந்த வே த மேன் டிட் ஆல் தோஸ் திங்ஸ் ஃபண்டாஸ்டிக். என்னை பொறுத்தவரை இஸ் எ ரியல் கிரேட் ஆக்டர். த ஒன்லி திங் இந்த அவருடைய அந்த அளவு அவருக்கு தெரில, அந்த அளவு பெருமை அவருக்கு சேரலையோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் கூட வருது. எனிவே அவருடைய செகண்ட் கம்மிங்கில் ஏதோ ஒரு படம் பாதி படம் பார்த்தேன், பிடிக்கலை, போர் அடிச்சுது. ஸோ அவருடைய செகண்ட் கம்மிங்கில் அந்த காமெடி எதுவுமே இல்லை. ஸோ ஒருவேளை இது காமெடி மூவியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பில் உட்கார்ந்த பிறகு தான் ஐ கேம் டு நோ தட்ஸ் சீரியஸ் மூவி. அழகாக பண்ணியிருக்கார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ஃபாசில் இஸ் அ வெரி குட் ஆக்டர், பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் ஹீ ஸ்டாண்ட்ஸ் ஒன்லி செகண்ட் டு வடிவேலு. வடிவேலுடைய அந்த அதாவது அந்த ஃபேஸ்லேயே 2 விதமாக காமிக்கும். அதாவது இன்டர்வலுக்கு முந்தி வந்து ஒரு பாவப்பட்ட ஒரு அல்சீமர் பிடிச்ச ஒரு வயசான ஒரு ஆளுகிற ஒரு தோற்றத்தை ரொம்ப மூஞ்சிலே காமிச்சிருப்பார். அந்த 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 அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்போவுமே நல்லாயிருக்கும். இதில் அந்த ஃபேஸ்லேயே அந்த இதை காமிச்சிருப்பார். இஸ் ஒரு 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 ஓல்ட் அண்ட் சிக்லி பர்சன்கிறத மூஞ்சிலே காத்திருப்பார். செகண்ட் ஹாஃபில் he becomes or he shows another type of face. பட் அதில் வந்து அவருடைய அஃப்கோர்ஸ் அவருடைய உடம்பு ஒத்து வரல, அது ஒரு கொஞ்சம் உதைக்குது. அவரை போய் கொஞ்சம் சண்டை போட விட்டால் அது கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அந்த சண்டை காட்சிகள்லாம் வேறு மாதிரி கூட கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாமோன்னு தோணுது. பட் ஃபார் த லாஸ்ட் சீன் மற்ற இன்னொரு ஒரு மர்டர் காமிப்பாங்க. ஓப்பனாக தெருவில் லைட்டை போட்டு லைட்டு கீழே இருக்குது, யாருமே வரமாட்டாங்க, அடிச்சு கொள்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது கொஞ்சம் அதில் அந்த மாதிரி 1-2 நெருடல்கள் இருந்தது. பட் ஃபார் தட் மூவி இஸ் ஸோ குட் அண்ட் எஸ்பெஷலி த கான்செப்ட் இஸ் ஸோ குட். அதுவும் அந்த படம் பார்க்கும் பொழுதும் போய்கிட்டே இருக்கிறாங்களா பைக்கில் 2 பேரும், ஒரு 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 பீரியடில் ஒரு மாதிரி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு, ரொம்ப லென்த்தியாக போய்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. டல் ஆகுதுன்னு நினச்சப்போ படம் டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆச்சுது. இட் வென்ட் டு சம் அதர் ஃப்ரீக்வன்சிக்கு போச்சுது. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, கிரிப்பிங்காக இருந்துச்சு. அது வி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் யார் என்ன ஏதுங்க நமக்கு எதுவும் தெரியாமலே கதையை கொண்டு போய் கடைசியில் அழகாக முடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா முடிச்சிருந்தாங்க. அதில் எஸ்பெஷலி இந்த கடைசி 10 நிமிஷம் என்னெல்லாம் நல்லா எனக்கு அழுக வந்துருச்சு. அந்த போலீஸ் அவங்க பேர் என்ன, சரளாவா, சரளா தானே, அவங்க வந்து ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க, எனக்கு பேத்தி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வேறு வசனமே இல்லை. எனக்கு பேத்தி பிறந்துச்சு ஸ்வீட் எடுத்துக்கிறாங்கன்னா அதில் அவ்வளோ மீனிங் இருக்குது. அந்த படத்துக்கு அவ்வளோ தொடர்புடையதாக இருக்குது. அண்ட் செரிஷ் தட் மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு இவர் வர்றாரு, இந்த கஷ்டப்பட்ட சில அம்மாமாரெல்லாம் நிற்கிறது இதெல்லாம் காமிக்கும் பொழுதும் ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லைக் தட் மூவி. அண்ட் ப்ராப்ளி மாமன்னனும் எனக்கு வடிவேல்னால பிடிச்சது.
அதே மாதிரி இந்த மூவியும் எனக்கு வடிவேல் நல்லா பிடிச்சது. அண்ட் செகண்ட் கம்மிங் சொல்லப்போனால் இது வந்து ஒரு நல்ல டேர்னோன்னு எனக்கு தோணுது. உதாரணமாக சூரி வந்து காமெடியனாக இருந்து சீரியஸ் ஆக்டர் மாறின மாதிரி இவர் காமெடியனாக இருந்து இவரும் சீரியஸ் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுவார். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் எப்படின்னா அந்த காலத்திலேயே சிவாஜி கணேசன் வந்து வயசான பிறகும் ஒரு மாதிரி இந்த தொப்பெல்லாம் வச்சிருச்சு என்னை மாதிரி. ஒரு கோட்டு தைப்பாங்க அவருக்குன்னு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த கோட்டு வந்து உடம்போட ஒட்டி நிற்காது. இந்த வயிற்று பகுதி வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டிஃப் காலர் கொடுக்குற மாதிரி அங்கே ஸ்டிஃப் பாஞ்ச் மறைக்கிறதுக்கு ஒரு தொப்பெல்லாம் கொடுப்பாங்க. யங் மேனாக லவ் பண்ணிக்கிட்டுலாம் இருந்தார். ஆனால் அதே சமயத்தில் ஹிந்தியில் அசோக் குமார் ஒரு ஆக்டர் இருந்தார், சிவாஜி கணேசன் ஏஜ். அவர் அந்த மெச்சூர்டு ஏஜுக்கு அழகாக ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த 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 மாதிரி கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணி நடிச்சிருந்தார். அது வந்து எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, சிவாஜி கணேசன் இப்படி நடிக்கலையேன்ட்டு. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அந்த வருத்தங்கள்லாம் இல்லை. நம்ம வயசான ஆளுகள்லாம் ஹீரோவாக நடிக்கிறது வந்து அந்த கவலை வரல. ஆனால் அதுலேயும் கூட அமிதாப் பச்சன் எனக்கு அந்த காலத்தில் அவர் சுத்தமாக பிடிக்காது. ஒரு மாதிரி பிடிக்கல அந்த காலத்தில். அது ஏன் ஐ டோன்ட் நோ வை, சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பிடிக்கல. ஆனால் 60க்கு பிறகு அவர் நடித்த 3-4 படங்கள் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த பான்னு ஒரு படம்னு நினைக்கிறேன், சினிக்கமா அது ஒன்று. பிளாக், ஐயோ ஃபென்டாஸ்டிக் மூவி. பிளாக் மூவிலாம் பார்க்கும்போது அழாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டச்சிங் மூவிஸ், அந்த ஏஜுக்குரிய மூவிஸை நடித்தாங்க. அது வந்து இட் சூட்டட் அசோக் குமார், அமிதாப் பச்சன் ஸோ வெல். நம்ம இதில் சிவாஜி கணேசன் அந்த மாதிரி பண்ணலை. இப்போ ஈவன் கமல் கூட அந்த மாதிரி பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் அவரும் ஒரு பெரிய ஹீரோவாக தான் கத்தி தூக்கிட்டால், துப்பாக்கி தூக்கிட்டால், பீரங்கியை தூக்கிட்டால் இருக்கிறாரு. ஐ டோன்ட் திங்க் அந்த ஏஜுக்குரிய ரோல் நடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் பத்தலையா, டைரக்டர்ஸ் இல்லையா, ஐ டோன்ட் நோ. அப்படி பார்த்தா கமல்ஹாசன் வந்து ஹிம்செல்ஃப் இஸ் அ குட் டைரக்டர் அண்ட் ஸ்டோரி ரைட். ஐ குட் ஹவ் ரிட்டன் ஸ்டோரி ஃபார் ஹிஸ் ஏஜ். அந்த 60+ நடிக்கிறதுக்கு ஒரு 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 ரோல் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஸோ ஸோ இந்த 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 மாரிசன்கிற டைட்டில் ஏன் வச்சாங்க? மாரிசன்கிற ஒரு மாயமான். இப்போ இந்த இதில் மாரிசன் ஏன் பேர் வச்சாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். எனக்கு காரணம் அகப்படலை. அதாவது நம்ம வந்து தப்பான ஒரு ஆளை கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். அவர் ஒரு அல்சீமர்னு பார்க்குறோமா, இல்லை கொலகாரன்னு பார்க்குறோமா, என்ன எப்படி பார்க்குறோம், ஒரு மாயத்தோட்டம் கொடுக்குறாரு அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் இருக்குது. பட் எக்ஸாக்டாக அந்த மாரிசன் வழக்கமாக நம்ம ஊரில் ஒரு நோட்ஸ் போட்டுருவாங்க, ஏன் மாரிசன் என்று இந்த படத்திற்கு பெயர் வைத்திருக்கிறோம் என்றால் அப்படின்னு ஏதாவது ஒரு கேரக்டர் பேசும். நல்ல வேளை அப்படி யாரும் பேசலை. பட் எனக்கு ஐ குட் மேக் அவுட் வை ஹி நேம், ஐ மீன் த டேரக்டர் நேம் தட். அண்ட் அந்த ஐயோ எனக்கு டேரக்டர் பேர் பார்த்துருக்கணும், விஷயம் மராட்டை. இட்ஸ் ரியலி ரொம்ப ஐ மீன் புது பேராக இருந்துச்சு, பழகின பேராக இல்லை. ஸோ புது டேரக்டர் நினைக்கிறேன். நல்ல வெரி குட் ஜாப் ஹி ஹஸ் டன். ஸோ இந்த 3 படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆஸ் இ சார், ஆஃப்டர் வெரி லாங் டைம், ப்ராப்ளி ஒரு 6 months அப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நடுவில் அதனால நல்ல வேலைகள்லாம் பார்த்தேன். ஒரு புக்கு வந்து ஒரு தீவிரமான வெறியோட ஒரு புக்கு எழுதி முடித்தேன். அநேகமாக இந்த மாதம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ வாஸ் ப்ராப்ளி ஐ மேட் மை செல்ஃப் a little bit busy with those things. அந்த வீடியோ அப்பப்போ போட்டுக்கிட்டு இருந்ததை கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன். இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். உங்களை பயமுறுத்த வேண்டியதில்லை, நீ தான் யாரும் பார்க்க மாட்டேங்கிற, அதனால நான் அடுத்தது போடுவேன்னா எனக்கே தெரியாது. எனிவே, see you. குட் பை சொல்ல வேணாம், பாய், see you.